தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். குட்டீஸ் எல்லாரும் இந்த வாரம் ராமாயணம் கேட்கறதுக்காக ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு சொல்றதுக்காக நானும் ரெடியாக வந்துட்டேன். ஆனால் கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? எஸ், அதே தான். இந்த வீட்டில் எந்தெந்த குட்டீஸ் எல்லாரும் பர்த்டே கொண்டாடினீங்க? எப்படி கொண்டாடினீங்க? ஜாலியாக இருந்தீங்களா? சரி, உங்கள் எல்லாருக்கும் அன்றைக்கி என்னால் சொல்ல முடியாது இல்லையா? அதனால இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற நம்ம குட்டீஸோட சேர்ந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? சரி, ஓகே. அப்போது இனிமேல் என்ன, கதைக்குள்ளே போயிடலாமா? சரி, கதைக்குள்ளே போகிறோம். கிஷ்கிந்தா காண்டம் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? பாலகாண்டம் முடிச்சாச்சு, அயோத்தியா காண்டம் முடிச்சாச்சு, எஸ், ஆரண்ய காண்டம் முடிச்சாச்சு. இப்போ கிஷ்கிந்தா காண்டத்தில் இருக்கோம். என்னவெல்லாம் நடக்குது இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் அப்படின்னாக்கா, கிஷ்கிந்தையை ஒட்டி நடக்கக்கூடிய காண்டம் அப்படிங்கிறதுனால இதுக்கு கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு முனிவர் வால்மீகி, சேஜ் வால்மீகி. இந்த கிஷ்கிந்தையில் முக்கியமான ஆட்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, வாலி, சுக்ரீவன், இவங்க தான் இந்த கிஷ்கிந்தா கிங்டம். அது ஒரு பெரிய கிங்டம், ஒரு பெரிய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய பகுதி. இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் மற்றும் கர்நாடகாவில் கொஞ்சம், எல்லாம் சேர்ந்தது மகாராஷ்டிராவில் கொஞ்சம், எல்லாமா சேர்ந்த பகுதி தான் அன்னைக்கு இருந்த கிஷ்கிந்தா. சரியா? இப்போ அந்த கிஷ்கிந்தால இருந்த வாலியை கொன்னாச்சு. சுக்ரீவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த வாலி நிறைய தவறுகள் செய்ததுனால வாலிக்கு அந்த தண்டனையாக ராமர் அம்பை செலுத்தி வாலி கொல்லப்பட்டு விட்டார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அவருடைய மனைவியாகிய தாரை, வாலியினுடைய வைஃபு தாரை அழுதாங்க. அதுக்கப்புறம் வாலியோட இறுதி காரியங்களை செய்தார்கள். அதற்கு பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நிகழ்ந்தது. சுக்ரீவனை அரசனாக ஆக்கி கிஷ்கிந்தையில் வாலியினுடைய பையன் பேர் என்ன? அங்கதன். அங்கதனை இளவரசனாக ஆக்கி ஜாம்பவான், அனுமார், இப்படி எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து முடிசூட்டு விழா செய்தார்கள். அப்போது ஜெயிச்சதுக்கு அப்புறமா சுக்ரீவனுக்கு ராஜ்யம் திரும்ப கிடைச்சதும் ஆஞ்சநேயர் என்ன சொல்றார் தெரியுமா ஸ்ரீராமர் கிட்ட? சுவாமி, தாங்கள் தான் வாலியை கொன்று வாலிக்கு தக்க தண்டனை கொடுத்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை மீண்டும் திரும்ப பெற்று தந்தீர்கள். ஆகையினால உங்க கையால கிஷ்கிந்தைக்குள்ள அரண்மனையில் சுக்ரீவனுக்கு தாங்கள் தான் பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும். மலர்களை கொண்டு, புனித நீர் கொண்டு பட்டாபிஷேகத்தை நிகழ்த்த வேண்டும். அப்பொழுது அணிகலன்களும், ஆர்னமெண்ட்ஸ், மாலைகளும் சுக்ரீவனால் தங்களுக்கு வழங்கப்படும். தாங்கள் அதை காணிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாராம். இந்த ராமர் பார்த்துட்டே இருக்கார். அனுமன் சொல்கிறத ராமர் பார்த்து கொண்டே இருக்கார். பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாராம்? ஆஞ்சநேயா, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. என்னுடைய தந்தையாகிய தசரதற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கின்படி 14 வருடங்கள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி 14 வருடங்கள் வனவாசம் மேற்கொள்ளும் பொழுது, வனவாசம்னா என்ன? காட்டில் தான் வசிக்கணும், அதுதான் வனவாசம். ஆனால் நான் போய் நகரத்துக்குள்ளேயோ ஏதாவது கிராமத்திற்குள்ளேயோ நான் வரலாமா? வரக்கூடாது, அது மாபெரும் தவறு. அதனால் நான் எதுக்குள்ளேயும் வரமாட்டேன், அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு ராமர் சொல்லிடுறாராம். ஆனால் எனக்கு பதிலாக லக்ஷ்மணனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். இப்படி தான் ராமர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகிடுறது. பட்டாபிஷேகம் ஆனதும் இவர் என்ன சொல்கிறார் சுக்ரீவனிடம்? நீ சென்று பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொள் நண்பனே. இந்த மழைக்காலம் ஆரம்பிக்க இருக்கு. மழைக்காலம்னாக்க அப்போ ஒரு 3 மாதம் தொடர்ந்து மழை பெய்யும், அடை மழை பெய்யும், நிறைய மழை கொட்டும். அப்படி மழை கொட்டும் பொழுது நம்மால் சீதையை தேடக்கூடிய பணியை செய்வது என்பது இயலாது. என்ன காரணத்தினால செய்ய முடியாது அப்படின்னாக்க, தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தால் வெளியில் போகிறது கஷ்டம் இல்லையா? வெளியில் போக முடியுமா? முடியாது. சீதை எங்கே இருக்காங்கங்கிறத நாலாபுறங்களிலும் ஆட்களை அனுப்பி தேடணும் இல்லையா? அது முடியாது. அது ஒரு காரணம். அடுத்தது என்ன காரணம்னா, செல்வதற்கு படைகள், வானர படைகள் போர் தொடுக்கணும் அப்படின்னு போனாக்க மழை பெய்யும் போது யாராவது சண்டை போடுவாங்களா? போர் தொடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. முக்கியமாக இந்த படைகள் போகணும் அப்படின்னாக்க சாலைகள், ரோடு இருக்கணும் இல்லையா?
சாலை வசதி இருக்கணும், ரோடு இருக்கணும். அப்படி ரோடு இல்லை அப்படின்னாக்க எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது. அதனால் மழைக்காலம் ஓயட்டும். மழைக்காலத்தில் ஜென்ரலி அரக்கர்கள்லாம் சண்டை போட மாட்டாங்களாம், அரசர்கள் யாருமே போருக்கு போக மாட்டாங்களாம். மழைக்காலம்னா எல்லாரும் கப்சிப்புன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்களாம். அதைத்தான் ராமர் சொல்கிறாராம், இந்த சமயத்தில் யாரும் போர் புரிய மாட்டார்கள். அதனால் இந்த மழைக்காலம் முடியட்டும். முடிந்த உடனே சரத்காலம் என்று ஆரம்பிக்கும். மழை முடிந்து குளிர் ஆரம்பிக்கும் இல்லையா, அது சரத்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரத்காலத்தில் நாம் வானரர்களுடன் சேர்ந்து சீதையை தேடி புறப்படுவோம். அதனால் நீ சென்று உன்னுடைய ராஜ்யத்தை கவனி சுக்ரீவா அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொல்லி அனுப்புகிறாராம். சொல்லி அனுப்பின உடனே என்னாச்சு, சுக்ரீவன் மற்றவர்கள் எல்லோரும் கிளம்பி போயாச்சு. அப்போ ராமர் சொல்கிறார், நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையிலே நான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசர்வன மலைக்கு வந்துடுறார் ராமரும் லக்ஷ்மணரும். பிரசர்வன மலையில் வந்த உடனே அந்த மலையினுடைய உச்சி பீக் இருக்கு இல்லையா, அந்த பீக்கில் நல்ல ஒரு அகலமான ஒரு குகையை தேர்ந்தெடுக்கிறாராம். அதாவது 2 பேர் தங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய குகையை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ தானே அந்த குகைக்குள்ளே தானே நம்ம போய் படுக்கணும், நம்ம நல்ல பாதுகாப்பான ஏரியா, ஒரு ரூம் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுதான் கேவ். அந்த மாதிரியான ஒரு கேவை செலக்ட் பண்ணுறாராம் ராமர். எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த கேவ் அப்படின்னாக்கா, நல்ல வெளிச்சம் இருக்கணும், அந்த கேவ் காற்றோட்டமாக இருக்கணும், அதாவது நல்ல வென்டிலேட்டடாக இருக்கணும், நல்ல வசதி, காற்று உள்ளே வெளியில் போகணும். அப்படியே ஒன்றுமே வெளிச்சமே இல்லாமல் இருந்தால் அங்கே போய் எப்படி இருக்க முடியும், கஷ்டம் தானே. அப்போ நல்ல வெளிச்சம் இருக்கணும் இல்லையா, உள்ளே சன்லைட் வரணும், உள்ளுக்குள்ளே காற்று வரணும். அப்படி இருந்தால் தானே நம்ம போய் லீவ் பண்ண முடியும், நமக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லையா. அப்போது அந்த மாதிரியான கேவ்ஸாக தான் தேர்ந்தெடுக்கணும். மலையிலேயே அழகாக அது மாதிரி ஒரு ரூம் மாதிரிலாம் அமைப்பு இருக்குமா, அது மாதிரிலாம் கேவ்ஸ் இருந்தது அந்த காலத்தில். சரியா குட்டீஸ், அந்த மாதிரி ஒரு இடத்த ராமர் செலக்ட் பண்ணுறாராம். செலக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறார் லக்ஷ்மணர்கிட்ட, லக்ஷ்மணா இங்கே பாரு, நமக்கு பக்கத்திலேயே தாமரை பூக்களுடன் கூடிய ஒரு நீர்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த பக்கம் பார்த்தா ஆறு ஓடுது, ஒரு ஆறு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கு, மலைக்கு மேலேயே ஆறு ஓடுது. அழகான ஒரு குகையாக இருக்குது. அந்த குகை நல்ல காற்றோட்டத்தோடு இருக்குது, நல்ல சந்தோஷமாக நல்லா தங்குற மாதிரி இருக்குது. அப்பொழுது பெய்யக்கூடிய மழை வடகிழக்கு பருவமழை, வடக்கு பக்கத்துலேருந்து கிழக்கு பக்கம் நோக்கி, அதாவது நார்த் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு நோக்கி வரக்கூடிய இப்படி பெய்யக்கூடிய மழையாக இருக்குது. அப்போது அந்த மழைக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி தான் மழை பெய்யுதுன்னா ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரியான குகையாக அந்த குகை இருக்காம். தென்கிழக்கு பகுதியை நோக்கிய அந்த குகையாக இருக்காம். அந்த குகையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பக்கத்தில் ஆறு ஓடுது. ஆறு தான் ரொம்ப அவசியம் இல்லையா, எங்கு பார்த்தாலும் மரங்களாக இருக்காம். அந்த மரங்கள் முழுக்க பழங்களும் பூக்களுமாக இருக்காம். மயில்கள் அதிகமாக இருக்காம். மழைக்காலம்னாலே மயில்கள்லாம் வந்துடும் இல்லையா, மழைக்காலம் இருந்தாலே மயில்கள் எல்லாமே தொகையை விரித்து ஆடிக்கொண்டே இருக்குமா. அதனால நிறைய மயில்கள் இருக்குது, நிறைய பறவைகள் இருக்குது, நிறைய கத்ததான் பறவைகள்லாம், நிறைய விலங்குகள் இருக்காம். அங்கே மான், சிங்கம், கரடி இந்த மாதிரியான விலங்குகள் நிறைய இருக்கான், நிறைய ஆனிமல்ஸ் இருக்கான் அந்த ஏரியாவில். இதையெல்லாம் ராமர் சொல்கிறாராம் லக்ஷ்மணர்கிட்ட. பார் லக்ஷ்மணா, எவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருக்குது, மழை பாரு, விடாமல் மழை பெய்யுது, அதில் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பாரு, மேகங்கள் எல்லாம் பாரு அப்படின்னு காமிக்கிறாராம் லக்ஷ்மணரை கூப்பிட்டு ராமர். அந்த மேகம்லாம் எப்படி இருக்கு பார் அப்படின்னு. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க எங்கே இருந்திருக்காங்க, காட்டில் ஏதாவது ஒரு குடிசைக்குள்ள, ஹட்டுக்குள்ள, ஆசிரமம் அந்த மாதிரி தானே இருந்திருக்காங்க 12 வருஷமும். அவங்க இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருந்ததே கிடையாது இல்லையா, எல்லாரோடையும் சேர்ந்து தானே அவங்க இருந்திருக்காங்க. முனிவர்கள் வாழக்கூடிய பகுதியில் தானே அவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தனியாக இருந்ததே இல்லை இல்லையா. இப்போ தானே மலைக்கு மேலே ஒரு குகையில் இவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்காங்க. இத்தனை நாளாக சீதை இருந்தாங்க, அந்த 10 வருஷமாக சீதை இருந்தாங்க, இப்போ சீதையும் இல்லை, தண்டகாரண்யத்தில் தானே இருந்தாங்க. அதனால் இப்போ லக்ஷ்மணர் கூப்பிட்டு சொல்கிறாராம், லக்ஷ்மணா அங்கே பாரு, மேலே பாரு, மேகம்லாம் எப்படி இருக்கு பாரு, கடல்ல இருந்து தண்ணியை எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் ராமருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, நம்மளாம் சயின்ஸில் தானே படிக்கிறோம் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு. அப்போ ராமர் சொல்கிறாராம், கடலிலிருந்து பெற்ற தண்ணீரை கொண்டு இந்த மேகங்களுடைய அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, கருப்பாக சிவப்பாக இருக்கான், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாரு, எப்போ வேணால் மழை பெய்யலாம்னு எந்த நேரம் பார்த்தாலும் மழை பெய்து கொண்டே இருக்குது. சாலைகள்லாம் அடையாளமே தெரியல, இப்போ இருக்க மாதிரி அப்போல்லாம் தார் ரோட்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, வெறும் மண் ரோடு தான் இருக்கும் இல்லையா. அப்போ அது சொல்கிறாராம், சாலைகள்லாம் கண்ணுக்கே தெரியல, எல்லா அருவிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது, எல்லா ஆறுகளிலும் மேலைக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அங்கிருந்து பார்த்தா சுற்றி தெரியும்ல. அப்போ நின்று பார்க்குறாங்க 2 பேரும், சுற்றி பார்க்குறாங்க எப்படியெல்லாம் இருக்குது சீன்ஸுன்னு. அப்போ பார்த்துட்டு சொல்கிறாரு, அங்கே பார்,
ரோட்ஸ் எல்லாம் பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு, அங்கே பாரு அருவி பாரு, அங்கே பாரு ஆறுகளை பாரு, எல்லாமே தண்ணி கரை புரண்டு ஓடுதே. இப்போ சூரியனோட வெப்பமே வந்து பூமிக்கே படவே இல்லையே. மழைக்காலத்தில் நம்ம சன்னே பார்க்க முடியாதுல்ல, நம்ம துணியெல்லாம் காயறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. அதைத்தான் சொல்கிறாரா ராமர். சூரியனோட ஒளியே பூமிக்கே வரவே இல்லை பாரு, எப்படி இருக்கு பாரு இந்த சமயமே. சீதை பாவம், நான் இல்லாமல் ரொம்பவும் வருத்தப்படுவா, அவளால் இருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். பரவாயில்ல, சுக்ரீவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், சுக்ரீவனுக்கு நம்ம வாழ்க்கையை தேடி கொடுத்துடும். சுக்ரீவன் இத்தனை நாளாக நம்மள மாதிரி குகைக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்தான். இப்போ அவனுக்குன்னு அரண்மனை கிடச்சிச்சு. அவன் அரண்மனையில் அவனுடைய மனைவியோடு சேர்ந்து நல்லா சாப்பிட்லாம், நல்ல வெரைட்டி ஃபுட்ஸ் சாப்பிட்லாம், நல்ல வேணுங்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், ஜாலியாக நிம்மதியாக இருக்கலாம், குளிருக்கு கவலை இல்லை, எங்கே போத்திக்கிறது என்ன செய்யறது இந்த மாதிரி கவலையெல்லாம் எதுவுமே சுக்ரீவனுக்கு கிடையாது. சுக்ரீவன் நல்லா சந்தோஷமாக மனைவியோட சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். சீதையை பிரிந்து நான் தான் ரொம்ப துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு உடனே லக்ஷ்மணர் சொல்றார், அண்ணா தாங்கள் வருத்தப்படக்கூடாது அண்ணா, கவலைப்படாதீர்கள் அண்ணா. இந்த மழைக்காலம் முடிந்த உடனே சரத்காலம் வந்துவிடும். வந்த உடனே சுக்ரீவன் வந்து நிச்சயமாக நமக்கு உதவுவார். வானரர்களை அனுப்பி வந்து நம்ம வந்து எப்படியும் வந்து சீதாதேவியை கண்டுபிடிச்சிடுவோம், ராவணனை பூண்டோடு அழிச்சிடுவோம்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்கிறாராம். இப்படியே நாட்கள் கழிகின்றன, ஒரு நாட்களாக போய்கொண்டே இருக்கு. அப்பொழுது ராமர் வந்து பார்க்கிறார், இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறார். ராமருக்கு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமாயிடுதான். அப்போ எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இவ்வளவு அழகா இருக்காம், மழை பெய்து கொண்டே இருக்காம், தினமும் மழை பெய்து கொண்டே இருந்தா எந்த மரத்துலேருந்து எந்த கனியை எடுத்து அவர்களால் சாப்பிட முடியும்? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? மரங்கள் தானே பழங்களை கொடுக்கும், எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அவர்கள் இருவருமே வந்து மிகவும் சிரமத்திற்குள்ளாக இருப்பாங்க, அந்த குகைக்குள்ளேயே இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ராமர் சொல்றாராம், ஆஷாட பௌர்ணமி, அதாவது ஒவ்வொரு மாதங்களாக கழிந்து கொண்டே இருக்கு. 3 மாதங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க. 3 மாதம் மழை பெய்யும், 3 மாதம் முடித்து 4வது மாதம் போய் நம்ம சீதையை தேடக்கூடிய வழியை பார்க்கலாம் அப்படின்னு ராமர் சொல்லியிருக்கார். இப்போ ஒரு மாதமாக போய்கொண்டே இருக்கு. அப்போ ராமர் சொல்றாராம், ஆஷாட பௌர்ணமியில் வந்து சதுர்மாசி விரதத்தை வந்து பரதன் அனுஷ்டிச்சிருப்பான். அப்படி ஒரு விரதம் இருக்கான். ஆஷாட பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில் ஒரு விரதம் இருக்க வேண்டும். அந்த விரதத்தை பரதன் வந்து அனுஷ்டித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்கிறாராம் ராமர். அயோத்தியில் இப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? 2 பேரும் தனியாக இருக்காங்க இல்லையா, அதனால் 2 பேரும் நிறைய பேசிக்கிறாங்க, ராமரும் லக்ஷ்மணரும். அப்போ ராமர் சொல்கிறாராம், பாவம் அயோத்தியில் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்களோ தெரியல, அம்மாலாம் என்ன பண்ணுறாங்களோ தெரியல, எல்லாத்த விட சீதை என்ன பண்ணுறாளோ தெரியல, இந்த மழை காலத்தில் சீதை என்ன துன்பப்பட்டாலோ தெரியலையே, எனக்கு ரொம்ப மனசு சீதையே சுற்றி வருது, என்னால் மனசு சந்தோஷமே பட மாட்டேங்குது. இங்கே பார், குயில் கத்துகிறது, மயில் வந்து ஆடுகிறது, ஆனால் எனக்கு மட்டும் மனசில் சந்தோஷமே இல்லை லக்ஷ்மணா, நான் என்னதான் செய்வேன்? சுக்ரீவனை பார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், சுக்ரீவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னாக்க, அவர்கள் இருவரும் இருக்கும் இடத்தை சுக்ரீவனோ இல்லை சுக்ரீவனை சார்ந்தவர்களோ யாருமே வந்து பார்க்கவில்லை என்பதை வந்து வால்மீகி அந்த இடத்துல காமிக்கிறார் நமக்கு. அதனால் வால்மீகி முனிவர் எழுதி வைத்ததன் மூலமாக நாம் இதை தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, ராமர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசி கொண்டிருக்கார். இந்த அளவுக்கு வந்து இந்த வெளியில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் மிக அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் நான் தான் சீதை இழந்து ரொம்ப வருத்தப்படுகிறேன், சீதை எங்கே இருக்காளோ தெரியல, என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்காளோ தெரியல, நான் மட்டும் எப்படி சுகமாக இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயமா பேசுகிறார். இப்போ பாரு, அருவிகளில் பாரு தண்ணீர் வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மழை ரொம்ப பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பித்து மழைக்காலம் மாறி முடியும் பொழுது, அந்த சீசன் முடியும் பொழுது தெரியும் இல்லையா, வெளியில் சில சேஞ்சஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறார் ராமர். அந்த மரத்தில் பாரு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு, இங்கே இப்போ பாரு சூரியன் ரொம்ப நேரம் இருக்கார், சீக்கிரமே வந்து சூரிய பகவானை நம்மளால் நன்னா பார்க்க முடியுது. அந்த நீர்நிலையில் பற்றியா தண்ணீரெல்லாம் வந்து முன்னாடிலாம் ரொம்ப நிரம்பி வழிந்து போய் கொண்டிருந்தது, இப்போது அளவாக செல்கிறது. இதெல்லாம் சொல்கிறார். சாலைகளில் வந்து முன்னாடி புழுதி பறக்காமல் இருந்தது, இப்போ சாலைகள்லாம் நம்ம கண்களுக்கு தெரிகிறது. சாலைகளில் புழுதி பறக்கிறதுனா என்னன்னாக்கா, ட்ரையாக இருந்தால் தானே அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளில வரும். மழை பெஞ்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளில வராது இல்லையா. இப்போ மழை பெஞ்சிடுச்சுன்னா எல்லாம் அப்படியே அமுங்கிடும் இல்லையா, அதையெல்லாம் சொல்கிறாராம். இப்போ பாரு, இந்த மழை காலத்தில் பொதுவாகவே இந்திரன் இட்ட ஆணையின் காரணமாக அரசர்கள் யாரும் போரிடுவதில்லை. இந்த சமயத்தில் தான் பிராமணர்கள் வந்து சாமவேதத்தை வந்து கற்கிறார்கள். இப்பொழுது அரசர்கள் யாரும் போரிடுவதில்லை, அரக்கர்கள் கூட வெளியிலேயே வர்றது கிடையாது, எல்லாருமே அவர்கள் கூடடைந்து இருக்கிறார்கள். பறவைகள் முதற்கொண்டு மனிதர்கள் வரை கூடடைந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பருவம் மாறிக்கொண்டே வருகிறது லக்ஷ்மணா அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணரும் இருவருமாக சேர்ந்து பேசிக்கொண்டே இருக்காங்களாம்.
அப்பொழுது இப்படியே நாட்கள் போய்க்கொண்டே இருக்கு. போய் அந்த 3 மாதங்கள் கழித்து 4வது மாதம் சரத்காலம் அப்படின்னு சொல்றாங்க. மழைக்காலம் முடிந்து சரத்காலம் ஆரம்பிக்கிறது. அதாவது ஹெவி ரெய்னி சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அந்த சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது, மரங்களில் புதுசு புதுசாக பழங்கள் வருது, பூக்கள் வருது. அங்கே வந்து இருக்கக்கூடிய அருவிகளில் மழை வந்து, அதாவது பெரிய பெரிய ஃபால்ஸ் எல்லாம், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸில் ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் எல்லாம் அப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மழை பெஞ்சதுனால நிறைய வெள்ளமாக போய்கிட்டு இருந்தது எல்லாமே. அதாவது நிறைய ஃப்ளட்ஸ் போயிட்டு இருந்தது ஆற்றுலலாம். அத்தனை தண்ணி நேராக போய் கடலில் போய் கலந்துட்டு இருந்துதான். அதெல்லாம் ராமரும் லக்ஷ்மணரும் அங்கேருந்து பார்க்குறாங்க. மலை மேலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, எந்தெந்த ஆறுலேருந்து எப்படியெல்லாம் தண்ணி வேகமாக ஓடுதுங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து கொண்டே இருக்காங்க. இப்போ ராமர் சொல்கிறாராம், லக்ஷ்மணா இந்த பாரு, பருவம் மாறி விட்டது, 3 மாதங்கள் கழிந்து விட்டது. இப்போது பாரு ஆறுகள்லாம் தண்ணீர் பாரு எப்படி இருக்குன்னு. சூரியன் பாரு ரொம்ப நேரமாக இருக்கார் வெளியில். பூக்கள்லாம் அழகாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருக்கு. மான்கள்லாம் தைரியமாக வெளியில் ஓடி வருது. மயில்கள்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. குயிலெலாம் ரொம்ப அழகாக கூவுகிறது. அதனால் இப்போது பருவம் மாறிவிட்டது. ஆனால் சுக்ரீவன் தான் கொடுத்த வாக்கை மறந்து விட்டான் போல இருக்கு. சுக்ரீவன் நம்மை வந்து பார்க்கவே இல்லை. வானரர்களை கொண்டு தேடும் பணியை செய்ததாகவே தெரியவில்லை. வாலிக்கு தண்டனை தந்து சுக்ரீவனுக்கு ஆட்சியை கொடுத்தோம். சுக்ரீவன் தன்னுடைய மக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு. நம்மை பார்க்கவும் வரல. சுக்ரீவன் எந்த வேலையுமே செய்த மாதிரி தெரியல. நம்மை சுத்தமாக மறந்து போயிட்டான் போல இருக்கு சுக்ரீவன். அப்படி இருந்தா அதற்கு உண்டான தண்டனையை அவனுக்கு கொடுக்கத்தான் வேண்டும் அப்படின்னு ராமர் சொல்றாராம். இதை சொல்லும் பொழுது ஒரு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மரங்கள்ல வந்து பழங்களை பறித்து கொண்டிருக்கிறாராம் ராமர். பழங்களை பறித்து கொண்டு இருக்கக்கூடிய ராமர் வந்து இதை சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில் போய் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாராம். உட்காந்து கொண்டு, நான் தான் இங்கே சீதை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கேன். சுக்ரீவன் மனைவியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு. அவனுக்கு அந்த கஷ்டமே இல்லை. அவன் வந்து மனைவியை பிரிந்திருந்தான் என்பதற்காகத்தான் நான் அவனுக்கு உதவுவதற்காக சென்றேன். இப்பொழுது அவனுக்கு மனைவி கிடைத்து விட்டதுனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் வாழ்க்கை வந்து அரண்மனை வாழ்க்கையாகிவிட்டது. என்னை சுத்தமாக அவன் மறந்துட்டான் போல இருக்கு. என்னை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை பத்தியா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி ராமர் ரொம்ப வருத்தப்படுறாராம். அப்போ சொல்றாராம், இப்படியே இருந்தால் அவனுக்கு தக்க தண்டனை வாலிக்கு கொடுத்த மாதிரியே சுக்ரீவனுக்கும் தண்டனை கொடுக்கணும். நீ போ லக்ஷ்மணா, இந்த வார்த்தைகளை வந்து சொல்லி அவர்களுக்கு பாடம் புகட்டி விட்டு வா அப்படின்னு லக்ஷ்மணர்கிட்ட சொல்றாராம். உடனே லக்ஷ்மணர் சொல்றாராம், சுக்ரீவன் ஒரு குரங்கு தானே அண்ணா, என்னதான் இருந்தாலும் சுக்ரீவன் ஒரு மங்கி தானே அண்ணா, அதனால தான் தெரியல, நட்புன்னா என்னன்னு தெரியல அண்ணா சுக்ரீவனுக்கு. அதனால தான் தொடர்ந்து இத்தனை மாதங்கள் ஆகியும் தேடுவதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை. நம்ம வந்து வாலி கொடுத்த தண்டனையே சுக்ரீவனுக்கு கொடுத்துட்டு அங்கதனையே நம்ம அரசனாக்கிடலாம். யார் அங்கதன்? வாலியினுடைய சன். ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? வாலியினுடைய மகனாகிய அங்கதனையே நாம அரசராக்கி விடலாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னா, இப்பவே போய் சுக்ரீவனை வந்து நாம கொன்னுட்டு வந்துடுறேன், கொன்னுட்டு நம்ம அங்கதனே அரசனாக்கிடுறான் அப்படின்னு உடனே லக்ஷ்மணர்கிட்ட உடனே கோபம் வருமே. அவர் தான் ஆதிசேஷனோட அவதாரம் இல்லையா? ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவருக்கு. உடனே அவர் சொல்றார், மறந்த சுக்ரீவனுக்கு அதுதான் அண்ணா தண்டனை அப்படின்னு ரொம்ப கோபமாக கண்களை முழித்து கொண்டு சொல்றாராம். உடனே ராமருக்கு உடனே பாவம் கருணாமூர்த்தி இல்லையா ஸ்ரீராமர். உடனே ராமர் சொல்றாராம், நண்பனாக ஏற்றுக்கொண்டவனை கொல்வது என்பது கூடாது லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். ரொம்ப தவறானது அது. அதனால் தெரியலனாலும் நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மறந்த காரியத்தை வந்து ஞாபகப்படுத்தணும். அவன் காரியம் ஆயிடுச்சுன்னொடனே அவன் மாட்டுக்கு போயிட்டான். நம்ம வந்து மலையில் வசிக்கிறோன்னு சொன்னோம், நம்மளை வந்து திரும்பி கூட பார்க்கல. மழைக்காலம் முடியட்டும்னு சொன்னோம், மழைக்காலமும் முடிந்து தற்போது சரத்காலமும் ஆரம்பித்து விட்டது. இப்பொழுதும் அவன் கவலையே இல்லாமல் இருக்கிறானே லக்ஷ்மணா. அதனால் நீ போய் இந்த ஞாபகம் மட்டும் படுத்து, கடுஞ்சொல் பேசாத, நல்ல விதமாக ஞாபகப்படுத்து, போயிட்டு வா லக்ஷ்மணா அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்கிறாராம். உடனே லக்ஷ்மணர் வந்து அப்படியே ஆகட்டும் அண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கண்டிப்பாக பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் அங்கிருந்து பிரஷர்வன மலையில் தானே, குகைக்குள்ளே தானே 2 பேரும் இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி வரார் லக்ஷ்மணர். ராமரை விட்டு லக்ஷ்மணர் கிளம்பி வர்றார். எங்கே வர்றாரு? கிஷ்கிந்தைக்கு வர்றாராம். எங்கே வர்றாரு? கிஷ்கிந்தைக்கு வர்றாரு. ரெண்டும் வேறு வேறு இடத்துல இருக்குது. கிஷ்கிந்தை இங்கே இருக்குது, பிரஷர்வன மலை அங்கே இருக்குது. இப்போ கிஷ்கிந்தைக்குள்ளே வர்றார். வந்த உடனே கிஷ்கிந்தையினுடைய வாசலில் வந்து
வந்து கொண்டே இருக்கார். அதே சமயம் அங்க என்ன நடக்குது, சுக்ரீவனோட அரண்மனையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சுக்ரீவன் வந்து சுத்தமா மறந்தே போயிடுச்சான். சுக்ரீவனுக்கு என்ன டேட்டு என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. வெளியில மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, குளிர் அடிக்குதா, ஒண்ணுமே தெரியாதா. சுக்ரீவன் இத்தனை நாள் கஷ்டப்படுறதுனாலயோ என்னவோ தெரியல, ரொம்ப ஜாலியா எப்ப பாரு ஏதாவது மது அருந்து கொண்டு, அதாவது ரொம்ப சந்தோஷமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லா லேடிஸ் இவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்ப பாரு மது மயக்கத்திலேயே மது அருந்தி கொண்டு ரொம்ப தன்னுடைய நேரம் காலம் எதுவுமே தெரியலையா, அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா, அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் சுக்ரீவன் உள்ள. அதனால சுக்ரீவனுக்கு எதுவுமே தெரியல. சுக்ரீவன் டோட்டலி மறந்துட்டான் ராமரையும் லக்ஷ்மணரையும். தான் கொடுத்த வாக்கு ராமர் லக்ஷ்மணனுக்கு உதவி செய்யணுங்கிறது, போய் சீதையை தேட போகணுங்கிறது எல்லாமே மறந்து போச்சு. அப்போ அவன் வந்து ஹீஸ் என்ஜாயிங் ஹிம்செல்ஃப். அப்போ வந்து ஆஞ்சநேயர் வரார், அனுமன் தான் வரார். வந்து உடனே சுக்ரீவனை பார்த்து சொல்றார், சுக்ரீவா, நான் நல்ல நண்பன் என்பவன் நல்லது கெட்டது தெரிந்தவன். யாரு, ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவன் வந்து நல்லது கெட்டது தெரிந்தவனாக இருக்க வேண்டும். நீ வந்து மறத்தல் என்பது கூடாது. நீ வந்து ராமர்கிட்ட என்ன சொல்லியிருக்க, உங்களுக்கு சீதையை தேடி கொடுப்பதற்கு நான் மற்ற வானரர்களுடன் சேர்ந்து உதவியாக இருப்பேன்னு சொல்லியிருக்கியா இல்லையா? அந்த வேலையை நீ மறக்கலாமா? வானரர்களை அழைத்து எல்லா நாலா பக்கமும் வானரர்களை திரட்டு, பெரிய படை வேணும் இல்லையா? சண்டைக்கு போகணும்னா எவ்வளோ பெரிய படம் வேணும். அதுக்கு முன்னாடி வானர்களை அனுப்பி எங்கே இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதற்கான முயற்சிகளில் செய்யணும் இல்லை, முயற்சிகளில் ஈடுபடணும் இல்லையா? அதற்கான எந்த முயற்சியிலையுமே நீ ஈடுபடலையே, உடனே ஆட்களை அனுப்பு அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே சுக்ரீவன் என்ன பண்ணுறாராம், நீலன் அப்படின்னு ஒரு வானர அமைச்சராக ஒருத்தர் இருக்கார். சுக்ரீவனோட நீலன் அப்படிங்கிறவர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீலன். அந்த நீலனை அழைக்கிறாராம். அழைத்து ஒவ்வொரு மலைகளிலும் இருக்கக்கூடிய வானரர்களை அழைத்து வா, திரட்டு, இன்னும் 15 நாள் டைம் உனக்கு. அந்த 15 நாள் நேரத்துக்குள்ளே எல்லோரும் இங்கே வந்து அசம்பிள் ஆகணும், அனுப்பு, எல்லாரையும் போய் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீலன்ட்ட சொல்லிட்டு திருப்பி ட்ரிங்க் பண்ணிவிட்டு திருப்பி தன்னோட இதையும் மறந்து போயிடுறாராம். இதை ஆஞ்சநேயர் முன்னாடியே கூப்பிட்டு வான் பண்ணிட்டாரு. யார்கிட்ட, சுக்ரீவன் கிட்ட. அவர் வந்து நாட்டையும் கவனிக்கலையாம், மக்களையும் கவனிக்கலையாம், எதையுமே கவனிக்கல சுக்ரீவன். இப்போதான் லக்ஷ்மணர் அந்த கிஷ்கிந்தைக்குள்ள வரார். லக்ஷ்மணர் வருகிறார் அப்படின்னு தெரிந்த உடனே அங்கதன் இருக்கார் இல்லையா, வாலியினுடைய மகனாகிய அங்கதன். அங்கதன் வந்து நிறைய வானர வீரர்களை வந்து கிஷ்கிந்தையினுடைய வாசல்லையே நிறுத்தி வச்சிட்டாராம். அதை பார்த்த உடனே லக்ஷ்மணருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சான். வெளியில் ஓடி வந்து சுக்ரீவன் நம்மளை வரவேற்கணும், நம்ம போய் இந்த 3 மாதம் அந்த மலையில் போய் இருந்திருக்கோம், ஒரு நாள் கூட வந்து யாருமே எட்டி பார்க்கவும் இல்லை, என்ன செய்யறோங்கிறதையும் அவங்க சொல்லவும் இல்லை, நம்ம தேடி வரும்பொழுது கூட சுக்ரீவன் வெளியில் வரலையே அப்படின்னு ரொம்ப கோபமாயிடுச்சான் லக்ஷ்மணருக்கு. என்ன பண்ணினார் லக்ஷ்மணர் அதுக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே குட்டீஸ், பாய். ஹாய், வெல்கம் டு சுட்டீஸ் நேரம். ஸ்டார் சுட்டிய வந்திருக்கீங்க நீங்க. உங்க பேர் என்ன கண்ணா? திரேக்ஷ் வந்து நீங்க சென்னையா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. ஓ நைஸ் நைஸ், சோ நைஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, லவ் யூ டூ பேபி. கண்ணா, சரி, உங்க ஸ்கூல் நேம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி நான் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் பேரு ஐரிஷ் ஃப்ளாரன்ஸ். வெரி குட், சோ நைஸ் ஆஃப் யூ. உங்க ஹாபிஸ் என்ன கண்ணா? அதாவது நீங்க கேம் விளையாடுவீங்க, இல்ல கார்ட்டூன்ஸ் பாப்பீங்க, அது தவிர வேற என்ன பண்ணுவீங்க? பிளாக்ஸ் விளையாடுவேன், கேரம் போர்டு, பசில். வாவ், கேரம் போர்டு விளையாடுவீங்களா? வாவ், வெரி குட். பசில்ஸ்மா, நைஸ் நைஸ். சரி, நீங்க வந்து ராமாயணம் பாக்குறீங்களா கண்ணா? பாக்கறேன். சூப்பர். சரி, ராமாயணத்துல யார ரொம்ப பிடிக்கும்? ராமர். அப்புறம் கதை சொல்லப்ப இந்த ராமர் பட்டாபிஷேகத்தை வச்சுப்பேன். ஓ சோ ஸ்வீட், ரொம்ப அழகா இருக்குல்ல ராமரை பாக்குறதுக்கு. ராமர், லக்ஷ்மணர், அப்புறம் கூட இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யாரு? சீதை, ஹனுமான். எல்லாரும் இருக்காங்களா?
ஓகே, நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, எப்ப பட்டாபிஷேகம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்ல. ஆமா. சோ ரெகுலரா பாக்குறீங்க கண்ணா நீங்க ராமாயணம் பாக்குறீங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க சொல்வீங்களா நான் பாக்குறேன்னு? சொல்லுவேன். சொல்வீங்களா? சரி, உங்களுக்கு இந்த ஹாலிடேஸ்ல டைம் எப்படி போறது? டைமா மாமா பாப். வாவ், வெரி குட். சரி, நம்ம வந்து இப்போ ராமாயணத்துல உங்களுக்கு ராமர் ரொம்ப பிடிக்குமா? ஆமா. சரி, ஓகே, ராமர் சொல்லிட்டோம். இன்னும் ஒருத்தர் சொல்லலாம் அப்படின்னா யார சொல்வீங்க? ஹனுமான். ஹனுமான். நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லப்பா. சுந்தரகாண்டத்துல வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். அவர் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு, கரெக்டா யோசிப்பாரு, பரப்பாரு, டக்குன்னு எல்லாம் பண்ணிடுவாரு இல்லப்பா. அப்புறம் ராமரை சுக்ரீவர் கிட்ட சேர்த்து வச்ச மாதிரி நம்மள ராமர் கிட்ட சேர்த்து வைப்பாரு. சோ ஹனுமான் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லக்கண்ணா? இனிமேதான் நம்ம நிறைய பார்க்க போறோம். ஹனுமான் பண்றது எல்லாமே இனிமேதான் நிறைய பார்க்க போறோம். சோ ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஓகேயா? சரி, ராமாயணம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் வேற என்ன கதை சொல்லலாம் உங்களுக்கு? கிருஷ்ணா கதை சொல்லலாமா? சரி, ஓகே, நீங்க சொல்லிட்டீங்கல்ல. சோ பாகவதம் மாதிரி ஏதாவது எடுத்து சூப்பரா உங்களுக்காகவே கதை சொல்லலாம். ஓகே கண்ணா? ஓகே. ராம 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 ஜெய ராம ராம ராம் 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 தசரத நந்தன ராம் 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 தசமுகமர்தன ராம் 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 பசுபதி ரஞ்சன ராம் 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 பாப விமோசன் ராம் 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 ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் ராம் ராம். வாவ், ரொம்ப அழகா பாடிட்டீங்களே. வெரி குட், சூப்பர், தேங்க்யூ சோ மச். நீங்க பாடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க பாடுவீங்கன்னு தெரிஞ்சதை நான் முன்னாடியே உங்களை பாட சொல்லியிருப்பேனே. ஓகே, இன்னும் நிறைய கத்துக்கோங்க, குட்டி குட்டி பஜன்லாவும் கத்துக்கோங்க. வெரி குட், வெரி குட். சோ இன்னும் நிறைய கத்துக்கோங்க. தோடகாஷ்டகம், கணேச பஞ்சரத்னம், சம்பு மகாதேவா. ஓகே, சூப்பர். சோ இன்னும் நிறைய கத்துக்கணும் கண்ணா. நீங்க விடாம பாக்கணும். நான் கேக்குற क्वेश्चनக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணணும். நம்ம திரும்ப பேச போறோம். ஓகேயா? சரி ஆண்டி. சோ இப்போ என்ன சொல்ல போறோம்? பை பை. டேக் கேர். Thank you. Be safe, stay safe. ஜாக்கிரதையா இருங்க. பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.